Hello, welcome to Season Buds. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது homemade spicy paneer. ஸோ பொதுவா பன்னீர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளெயினாக இருக்கும். நிறைய பேருக்கு பிளெயின் பன்னீர் பிடிக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப பிளெயினாக இருக்கு, எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஃப்ளேவராகவும் ஸ்பைசியாகவும் வீட்டிலேயே எப்படி ஒரு சாஃப்டான பன்னீர் செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நார்மலாக நம்ம பன்னீர் செய்கிற மாதிரி தான் நம்ம இப்போ 1 லிட்டர் பாலை கடாயில் ஊற்றி நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். ஸோ நீங்கள் எந்த வெசல் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பால் நல்லா கொதித்து வரணும், அப்போ தான் உங்களுக்கு திக்னஸ் கிடைக்கும். இப்போ பால் நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான ஃப்ளேவர் அண்ட் ஸ்பைஸ் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். ஒன்றும் இல்லைங்க, இந்த மிளகா விதையும் லைட்டாக மிளகாவை பொடித்தும் போட்டிருப்பாங்க. ரெட் சில்லிஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், சிகப்பு மிளகாய். ஸோ காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஸ்பைஸியாக வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நான் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம காரம் சேர்த்தாச்சு. இதுக்கு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக நம்ம oregano சேர்த்துருக்கோம். பொதுவாக பீஸாஸ் அந்த மாதிரி பாஸ்தா அந்த மாதிரி இதிலலாம் இந்த oregano யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஸ்பைஸ் ஷாப்பில் கிடைக்கும், நீங்கள் வாங்கலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்பைஸ் ஆட் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான். இப்போது இதுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லியை நல்லா நறுக்கிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் இன்னும் ரொம்ப ப்ளெயினாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சால்ட் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ காரமும் சேர்த்தாச்சு, ஃப்ளேவர் சேர்த்தாச்சு, கார்னிஷிங்க்கு கொத்தமல்லியும் சேர்த்தாச்சு, டேஸ்ட்டுக்கு சால்ட்டும் சேர்த்துட்டோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 கொதி நல்லா வரணும். பாலில் அப்போ கொதிக்கும் போது தான் அதோடய ஃப்ளேவர் பாலில் இறங்கும். ஸோ நல்லா கொதி வரட்டும். 2-3 கொதி நல்லா வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த பாலை திரிச்சிடலாம். அதுக்கு பாலை திரிக்கிறதுக்கு நம்ம ஒரு லெமன் யூஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள், நல்லா கொதி வரும்போது நீங்கள் லெமன் பிழிஞ்சு விட்டிங்கன்னா உடனே உங்களுக்கு நல்லா திரிஞ்சு வந்துடும். ஒரு லெமன் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த 1 லிட்டர் பாலை திரிய வைக்கிறதுக்கு. ஸோ பாலோட தன்மையை பொறுத்து அந்த வேரியேஷன் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு லெமன் போட்டு திரியல அப்படின்னா நீங்கள் வினிகர் யூஸ் பண்ணலாம். ஸோ நேச்சுரலாக நம்ம லெமன் யூஸ் பண்ணி இப்போ பாருங்கள் பால் நல்லா திரிஞ்சிச்சு. இப்போது திரிச்ச பாலை நம்ம ஒரு கிளாத்தில் வடிகட்டிக்கலாம். சாஃப்டான மஸ்லின் கிளாத்தாக இருந்தால் உங்களுக்கு வடிகட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பாலை வடிகட்ட போகிறோம். ஒரு பவுலுக்குள்ள ஒரு கிளாத்தை வச்சு நீங்கள் வடிகட்டும் போது உங்களுக்கு அந்த வாட்டர் எங்கேயும் ஸ்ப்ரெட் ஆகாமல் நீட்டாக நம்ம வடிகட்டிடலாம். இப்போது நல்லா பிழிஞ்சிக்கலாம். இப்போ இதை நம்ம அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா பன்னீர் ரொம்ப ஹார்டாக ஆயிரும். ஸோ இது நம்ம என்ன பண்ணலான்னா நார்மல் வாட்டரில் ஒரு 2 to 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு ஸ்பாஞ்சியாக இருக்கும் இந்த பன்னீர். இப்போ நம்ம 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மேலே வெயிட் வச்சுருக்கோம். அப்போ தான் உங்களுக்கு ஷேப் அழகாக வரும். தண்ணி எல்லாமே ட்ரைன் ஆகும். 2 to 3 ஹவர்ஸில் உங்களுக்கு ஃபுல்லாக ட்ரைன் ஆகிட்டு உங்களுக்கு அழகான பன்னீர் கிடச்சிரும். டேஸ்டான பன்னீரும் கூட. ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது, டேஸ்ட்டும் அப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும் போதே தெரியும், நீங்கள் அடிக்கடி இந்த மாதிரி பன்னீர் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க வீட்லேயே. ஸோ இப்போ இந்த பன்னீரை நம்ம ஸ்லைஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு தேவையான ஷேப்ஸ் அண்ட் சைஸில் நீங்கள் பன்னீர் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வீட்லேயே பண்ணும் போது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி 1 லிட்டர் பாலுக்கு எங்களுக்கு 200 கிராம் பன்னீர் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற பாலை பொறுத்து அந்த பன்னீரோட வெயிட் கூடவோ கம்மியாகவோ கிடைக்கும். ஸோ இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம பீஸ் பண்ணியாச்சு. இதை நீங்கள் உடனேவும் என்ன ரெசிபிஸ் வேணாலும் பண்ணலாம், இல்லை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 வீக் வரைக்கும் தாராளமாக ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு வேணுங்கிற ரெசிபிஸ் நீங்கள் ரெடி பண்ணலாம். ஸோ இதை வச்சு நம்ம இன்னொரு சூப்பரான டிஷ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ சாஃப்டான ஸ்பாஞ்சியான பன்னீர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.